பக்கத்துல போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? கிடையாது. அதனால உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பினர்கள் கூட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த ஆணைக்கு ஏற்ப நாமக்கல் கிழக்கு மாவட்டம் முழுவதும் ஒன்றியம், நகரம், பேரூர் வாரியாக நாம் பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை நடத்தி வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இப்பொழுது நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் இந்த பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. பொது உறுப்பினர் கூட்டத்தை நாம் எதற்காக நடத்த வேண்டும்? பொது உறுப்பினர் கூட்டத்தை தலைவர் ஏன் நடத்த சொன்னார்? அதற்கு காரணம் என்ன? பொது உறுப்பினர்கள் கூட்டம் என்பது இப்பொழுதுதான் அதுக்கு பெயர் பொது உறுப்பினர் கூட்டம் என்றும் அழைக்கலாம், கழகத்துடைய செயல்வீரர்கள் கூட்டம் என்றும் அழைக்கலாம். நாம் இயக்கத்திற்காக பாடுபடக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள், ஏன் கழகத்தின் அடிப்பட்ட தொண்டர்கள், கழகத்தினுடைய முன்னோடிகள், பல்வேறு அணியிலே இருக்கக்கூடியவர்கள், இப்படி கழகத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபடக்கூடியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு ஒன்றிய கழகமும் மாவட்ட கழகமும் நடந்து கொள்வதற்காக தான் இந்த பொது உறுப்பினர் கூட்டம். ஏன்னா இந்த பொது உறுப்பினர் கூட்டங்கிறது மற்ற கூட்டம் மாதிரி நாங்க மேடையில் இருக்கிற 10 பேர் பேசிட்டு அப்படியே கலைச்சு போயது கிடையாது. பொது உறுப்பினர்கள் கூட்டம், செயல்வீரர்கள் கூட்டத்தை பத்தி தலைவர் கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, நாம முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி பொது உறுப்பினர் கூட்டம் பாரு. முகம் பார்க்கும் கண்ணாடினா என்ன? நம் உடலில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அதை சீர்திருத்தி பார்ப்பதற்கு கண்ணாடி முகத்தை பார்த்து நம்ம அலங்காரம் செய்து அந்த மாதிரிதான் இந்த பொது உறுப்பினர் கூட்டம். நம்மிடத்திலே குறைகள் இருக்கலாம், என்னிடத்தில் குறைகள் இருக்கலாம், மாவட்ட கழகத்தின் குறைகள் இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர்